ஹாய் எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேடல் இருக்குது. இந்த தேடல்களே முக்கியமான தேடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த 2 தேடல் யோசிக்கிறீங்களா? நான் சொல்லவா? ஒன்று மன மகிழ்ச்சி, 2வது மன நிறைவு. இந்த 2 விஷயத்த பேசுகிறப்ப எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகம் வருது. புத்தர் தன்னோட சீடர்களை கூப்பிட்டு நடைப்பயணமாக போயிட்டே இருக்கிறப்ப அவருக்கு பிடிக்காத சில பேர் அவர் மேலே கல்லெறிகிறாங்க, ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க, கோவப்பட்டு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த புத்தருடைய சீடர்களுக்கு என்னடா குரு எந்த கோபமும் படாமல் ரொம்ப அமைதியாக சாந்தமாக சிரிச்ச முகத்தோட நடந்து போயிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, குருவே என்ன உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே புத்தர் சொல்கிறாரு, என்னை சுற்றி உள்ளவங்க எல்லா பேருமே எனக்கு கோவத்தை பரிசாக கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. மீண்டும் அவங்ககிட்ட ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு புத்தகம் ஒன்று ஞாபகம் வருது, த சீக்ரெட் அப்படின்ட்டு. ரிட்டன் பை ரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் சூப்பராக எழுதியிருப்பாங்க. அவங்க ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆஸ்க், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், கெட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை வெளி உலகத்திட்ட கேட்காதீங்க, உள்ள கேளுங்க, உங்க மனசுக்குள்ள கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்கறது என்ன அப்படின்னா ரூமி அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி சொல்லுவாரு, யூனிவர்ஸ் டுவெல்ஸ் விதின் யூ. அதாவது இந்த உலகம் உங்களுக்கிட்ட இருக்கு, யூ ஆஸ்க் ஃப்ரம் இட், இட் வில் கிவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் சரி மன மகிழ்ச்சியா உங்களுக்குள்ள கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆழமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சரி மன நிறைவும் சரி அதிகமாக கிடைக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணணும், ஆசையை சுருக்குங்க, அமைதியையும் லவ்வை அதிகப்படுத்துங்க. தேங்க்யூ.